அவன் வந்து ஸ்டேட் டாப் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணம்மா. என்ன புது வீடா இருக்கு ஜெயஸ்ரீஜியோட? அவங்க பையன் வீட்டுக்கு போயிருக்காங்க. என் பையன் வீட்டுல இருக்கு, சாண்டேகால இருக்கேன் சார். ஓகேம்மா. கிருஷ்ணா. சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா, என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா, என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. பொன்வண்ண குழலூதி வாவா கண்ணா, நீ வண்ணமயில் பீலி சூடி வாவா கண்ணா. கை நிறைய வெண்ணெய் தரும் வாவா கண்ணா, நறுநெய்யும் பாலும் தரும் வாவா கண்ணா. ஓடாதே ஒழியாதே வாவா கண்ணா, ஊதும் குழல் ஊதி ஊதி வாவா கண்ணா. அழகான நடனமாடி வாவா கண்ணா, அதிசயமாய் சிறுவனாக வாவா கண்ணா. முழுவெள்ளை மதியாக வாவா கண்ணா, மழை மேக குளிராக வாவா கண்ணா. கை கொட்டி கொஞ்சி பேசி வாவா கண்ணா, கொண்டை மேல் மலர் சூடி வாவா கண்ணா. சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா, என் குருவாயூர் பெருமானே வாவா கண்ணா. பியூட்டிஃபுல்லி அற்புதமான பாட்டுகள்லாம் கொண்டு வந்துருக்கீங்க நீங்க எங்களுக்கு குரூப்ல. தேங்க்ஸ் அலாட். ரொம்ப நல்லா இருந்தம்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். வாசுவிஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். நம்ம ஜெய் ஸ்ரீ. பைஹார்ட்டா சொல்றேன். நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனன் தகதி பாவக ந சைனங் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மா ருதஹ கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भुर्न मा ते सङ्गोस्त्वकर्मणि. பியூட்டிஃபுல்லி Thank you, பர்ஃபெக்ட்டா sir. சொல்லிட்டேன். Thank you, sir. நான் ஏதோ சொன்னதுனால நீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டு. சாரி. Thank you, sir. ரொம்ப அழகா சொன்னீங்க. நேற்றுக்கு 12வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கோம். பக்தி யோகம். ரொம்ப அழகான அத்தியாயம். 20 ஸ்லோகங்கள். ஆனா 20 ஸ்லோகங்களும் அப்படியே நாலேஜ் குத்தி குத்தி அதுல போட்டு வச்சிருக்கார். எல்லாமே பகவான் சொன்னது முதல் ஸ்லோகம் மட்டும்தான் அர்ஜுனன் சொல்றார். அதுக்கப்புறம் பகவான் நிறுத்தாம 12வது 13வது 14வது அத்தியாயம் அப்படியே கண்டினியூஸா சரமழையா. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு இது பகவானுக்கு அர்ஜுனனுக்கு தெளிவா புரியணும். நான் இவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேனே, அதையும் அவனுக்கு இன்னும் கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஃபுல்லா கிளியரா சொல்லணுங்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டு அதுக்காக தான் 12வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அது பிரார்த்தனைகள் 8வது 12வது ஸ்லோகங்கள். மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்தின் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வன்ன சம்சயः ஸ்ரேயோ ஹி ஞானமப்யாசாத் ஞானாத்யானௌ விசிஷ்யதே தியானாத் கர்ம ஃபலத்யாகஸ் தியாகாச்சாந்தி ரனந்தரம். நேற்றுக்கு பார்த்தோம் முதல் ஸ்லோகம். அர்ஜுனன் கேட்குறான் அவதரணிக்கால,
ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதா अथ द्वादशोऽध्यायः. अर्जुन उवाच एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः. இந்த சகுண ரூபமுள்ள பகவானை வணங்குபவர் மேலா, இல்லைன்னா இந்த நிர்குண நிராகார பகவான் மேல வழிபாடுபவர்கள் மேலா அப்படின்னு அர்ஜுனன் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறான். அதுக்கு பகவான் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிற. 2வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யாவேஷ்ய மனோ யே மான் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஸ் தே மே யுக்ததமா மதாஹ. மை என்னில் ஆவேஷ்ய நிலைத்து, மனோ மனதை, ஏ யார், மாம் என், நித்ய எப்பொழுதும், யுக்தாக ஈடுபட்டு, உபாசத்தே வணங்கி, ஸ்ரத்தயா ஸ்ரத்தையுடன், பரயா சிறந்த, உபேதாக அருளப்பட்டது, தே அவர், மே என், யுக்ததமா யோகத்தில் சிறந்தவர், மதாஹா கருத்து. யார் மனதை எண்ணில் நிலைத்து சிறந்த ஸ்ரத்தையால் அருளப்பட்டு நித்தியம் என் வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறாரோ அவர் யோகத்தில் சிறந்தவர் என்பது என் கருத்து. பகவான் சொல்றார். ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யாவேஷ்ய, மையா 2 இருக்கு. மய்யாவேஷ்ய வேமதாக, வேஷ்ய மனோ யே மான், மனோ யே, நோ யே 2மே நெடுகெழுத்துகள். மனோ யே மான் நித்யயுக்தா உபாசதே. நித்ய நிமிலாக, யுக்தா யுமிலாக, நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா ஸ்ரமிலாக, ஸ்ரத்தயா பரயோபேதாஸ், பர குறிலெழுத்துகள், யோபேதா 3மே நெடுலெழுத்துகள், தாஸ் தேமே யுக்த, தேமே நெடுலெழுத்துகள், யுக்த யுமிலாக, தேமே யுக்த தமா மதாஹா. சொல்லல भारती जी। பானு जी நீங்க சொல்லுங்க. மேம் சொல்றேங்க மேம். எஸ் மேம். ஓகே. தேங்க்யூ மேம். சாரி மேம், லேட் ஆயிடுச்சு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாங்க சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யாவேஷ்ய மனோ யே மான் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஸ் தே மே யுக்ததமா மதாஹ. பியூட்டிஃபுல். சார் இது தேங்க்யூ தெரியுது சார். கீதா பரிவாரோட சக்தி. அப்படியே சரளமா சொல்றேன். அது சார் நானும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்க சார். உங்களோட பிளஸிங்ஸ். கரெக்ட். தேங்க்யூ ஸ்ரத்தையா சார். அந்த த கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாக்கி எல்லாம் கண்டிப்பா பர்ஃபெக்ட்டா இருந்து. வெரி தேங்க்யூ வெரி சார். வெரி நைஸ். தேங்க்யூங்க சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மய்யாவேஷ்ய மனோ யே மாம் நித்யயுக்தா உபாசதே. யாராவது ஒருத்தர் அவரோட மனசுல ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடா இருக்க நினைச்சுக்கிறாளோ அப்படின்னு
இப்படி எல்லாரோட மனசுல யாராவது வச்சிருந்தானா, இப்போ உங்க மனசுல எப்பொழுதுமே யாராவது ஒருத்தர் இருக்கான்னா, அந்த மனிதரோட அந்த ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு அன்பும் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு மனுஷன் தான் நம்ம மனசுலயே இருப்பார். அந்த மாதிரியான ஒரு பர்சனை நம்ம நினைச்சிட்டு இருந்தா அந்த மனுஷனோட நமக்கு ஒரு அன்பும் வந்துடும். நித்திய யுக்தா அதான் இங்க முக்கியமானது. அப்படியே ஈடுபட்டு முழுசா அதுக்குள்ள பகவானுக்குள்ள இறங்கிடுறது. பகவான் தான் எனக்குள்ள, பகவான் என்னோடது, நான் பகவானோடது அப்படின்னு ஒரு திடகாத்திரமான ஒரு உறுதியோடன் இருக்கணும். என்ன உறுதி? பகவான் தான் எனக்கு வேணும், வேற ஒண்ணுமே வேண்டாம். அதனால பகவான் தான் எப்பொழுதுமே என் மனசுல இருக்கார் அப்படின்னா நான் பகவானோட ஐக்கியம் ஆயிடுறேன். பகவான் தான் வேணும் அப்படின்னு ஒரு ஒரு உறுதியோட, நித்தியமா ஒரு உறுதியோட, ஈடுபாடோட இல்லைன்னா மனசும் புத்தியும் பகவான்ல லைக்காது, எவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணாலும். ஏன்னா மனதும் புத்தியும் நம்மளோட கையில இருக்கு. இப்ப நம்ம பகவானோட இல்லைன்னா மனதும் புத்தியும் பகவான்கிட்ட இருக்க முடியாது. சிம்பிள். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? மனசையும் புத்தியும் பகவான் மேல போடலாம், அப்ப நமக்கு பகவானுக்குள்ள நம்ம ஐக்கியமாயிடலாம் அப்படின்னு. அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா நம்ம பண்ணணும். நம்மள பகவானுக்கு சரணமா எடுத்துட்டோம்னா மனசும் புத்தியும் ஆட்டோமேட்டிக்கா சரணமாயிடும் பகவான்கிட்ட. ஏன்னா மனதும் புத்தியும் நம்மளோடது, நம்ம பகவான்கிட்ட அடையணும். அப்பதான் இந்த மனதும் புத்தியும் நம்மளோட சேர்ந்து பகவான் அடையும். சோ சரியான பக்தி என்னன்னா முழுஷா சரணாகதி தான் சரியான பக்தி. முழுசா பகவான் தான் என்னோடது, என்னோடதான் பகவான், நான் தான் என்னோட பகவான், பகவான் என்னோடது அப்படின்னு இருந்தா அப்புறம் பாக்கி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அவரோட பத்தி பஜனை பண்றது, அவரை பத்தி கீர்த்தனை பண்றது, அவரை பத்தி ஸ்மரணம் பண்றது, அவரை பத்தி மனனம் பண்றது, அவரை பத்தி தியானம் பண்றது, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா நம்ம என்ன ஆயிடுது, நமக்கு இந்த பிரகிருதியோட நம்மள அந்த சுகானுபவங்களோட இருக்கிறதுனால நம்ம பகவானோடது இல்ல, நம்ம இந்த பூமியோடது அப்படின்னு இருக்கிறதுனால்தான் நம்ம இந்த ஜாதி, நம்ம இந்த மதம், நம்ம இந்த கலர், நம்ம இந்த மாதிரி இருக்கோம், செல்வந்தரா இருக்கோம், கீழே இருக்கோம் அப்படின்னு நம்ம அதோட அட்டாச் ஆகிறதுனால நம்ம தான் பகவான், பகவான் தான் நம்ம அப்படின்னு இருக்க முடியறது இல்லை. இந்த அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு நம்மளோட உடம்புலோட இருக்கிறதுனால தான் தூக்கத்துல கூட சரி, நம்மளோட சொப்னத்துல கூட சரி, நம்மளோட உடம்பாதான் நம்ம பார்த்துக்கிறோம். அவ்வளோ அந்த அளவுக்கு நம்மளால பிணைப்பு இருக்காது. அதை விட்டுட்டு இந்த பிணைப்பை இங்க மாத்தின்ட்டோம்னா அப்ப சரணாகதி அடைஞ்சிடலாம். நம்ம புத்தி, நம்மளோட மனசு எல்லாமே பகவானோட ஆகும். தூக்கத்துல கூட பகவான் தான் நமக்கு, நம்ம பகவானோட தான் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அந்த மாதிரி நித்திய யுக்தாவா இருக்கணும். மையாவேஷ்ய மனோயேமாம் நித்திய யுக்தா உபாசத்தே. உபாசத்தே அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துட்டோம்னா நிறைய இடத்துல ஒரு மீனிங்க்கு சங்கராச்சாரியர் அதுக்கு ரொம்ப அழகான மீனிங் கொடுத்துரு. உபாசத்தையோட லிட்ரல் மீனிங் என்ன? பக்கத்துல உட்காருறது. இதுதான் அதோட மீனிங். பக்கத்துல உட்காருது அப்படின்னா என்ன? அவ்வளோ க்ளோஸா பகவானோட இருக்கிறது. அதுதான் உபாசத்தை. உபாசனை பண்றோம் அப்படின்னா பகவான் கிட்ட போயிடுறோம். பகவானோட ஐக்கியமாறுதுங்கிறது இல்லை. நித்திய யுக்தா இருந்தாதான் பகவானோட ஐக்கியமாக முடியும். உபாசத்தைங்கிறது கிட்டக்க போயிட்டு முழு மனசு, மையாவேஷ்ய மனோ ஏமான், முழு மனசு அதுல நிலைச்சுட்டு இருந்தோம்னா அப்ப ஸ்ரத்தையா பரயோபேதா ஸ்தேமே யுக்த தமாமதா.
ஸோ மனசு வந்து பகவான் மேல முழுசா ஐக்கியமா இருந்தா அந்த பகவானோட நமக்கு ஒரு அன்பு வந்துடும். நம்மளோட மனசு நம்மளோட புத்தி எல்லாமே அவர் மேல செலுந்திடும். அப்ப நமக்கு வந்து பகவான் தான் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா, இதுதான் ரொம்ப இந்த மாதிரியான ஒரு பக்தர் தான் சிறந்தவர் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்ப வெறும் அன்புங்கிறது இருக்கிறதுல நமக்கு உபாசனை தான் பண்ண முடியும், பக்கத்துல இருக்கணும்னு தான் தோணும். ஆனா நம்பிக்கை அப்படின்னு அதோட சேர்ந்து இருந்தாதான் அவர்தான் அப்படின்னு ஒரு கதியில இருந்துடும். இந்த நம்பிக்கை வருதுன்னா என்ன, மனசும் புத்தியும் அவர் சொல்லபடி நடக்கும். அன்புல நம்ம அவர் கிட்ட போனோம்னா மனசையும் புத்தியும் அவர் மேல செலுத்தினேன்னா இது முழு காம்பினேஷன். இந்த ஞான யோகம் அப்படின்னு சொல்றது, ஞான யோகத்துல வந்து இது சத் இது அசத் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது. இந்த சத்து இது அசத் அப்படின்னோடனே நம்மளோட ஒரு அகங்காரம் அதுல வந்துருது, துளி. அந்த துளி அகங்காரம் இருக்கிறதுனால அந்த அபின்ன பேதம் அபின்னம் வருது. அபின்னம்னா நானும் பகவானும் தனி இல்லைங்கிறது அபின்னம். ஆனா துளி அகங்காரம் வந்ததுன்னா பின்னமாயிடுறது. சோ ஞான யோகத்துல யார் இருக்காளோ இது சத் இது அசத் இது நிஜம் இது அஜம் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவா, பிரம்மன் தான் ஒரே நிஜம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா, அவளுக்கு வந்து இந்த அபித்தமா இருக்க முடியாது. அவளால் பகவான்கிட்டே சரணம் அடைஞ்சாதான், பகவானும் நானும் ஒன்று அப்படின்னு இருந்தாதான் அபின்னமா இருக்க முடியும். அது பக்தி யோகத்துல தான் முடியும். ஏன்னா பகவானை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நான் பகவான் பகவான் நான் அப்படின்னு இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு மனசோட இருக்கிறதுனால இது அபின்னமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஞான யோகி அப்படிங்கிறவா பகவான் அப்படின்னு ஒரு 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 விஷயத்தை எடுத்துட்டோம்னாலே 3 விஷயமா பகவானை பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரெயின் வருதுன்னு பாருங்க, நினைச்சுங்க. இங்க ஸ்டேஷன்ல நின்று ஒரு ட்ரெயின் வருது. முதல்ல ஒரு லைட் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கிட்ட வருது அது ஒரு பொருள் நம்ம கிட்ட வர மாதிரி தெரியும். அது நம்ம ஸ்டேஷன்ல நம்ம கிட்ட வந்து நிற்கப்புறம் தான் இது ஒரு ட்ரெயின், இது ஒரு என்ஜின், இதுக்கு அந்த போகி, இந்த போகி இப்படி இருக்கு அப்படின்னு புரியும். அதே மாதிரிதான் பகவான்கிறது. ஒரு பிரம்மன் அப்படின்னு ஒரு நிராகாரமா பார்க்க முடியும். அந்த லைட் மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிறது மாதிரி. அதே பரமாத்மாவா பார்க்க முடியும். நமக்குள்ள உட்கார்ந்துருக்காரே அந்த பரமாத்மாவா பார்க்க முடியும். அப்புறம் பகவானா பார்க்க முடியும். ஒரு ஆகாரமுள்ள சகுணமான ஒரு பகவானா பார்க்க முடியும். பாகவதத்துல சொல்லிருக்கு, வதந்தி தத் தத்துவே ந விதாஸ்தத்துவம் யஜ்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மாமேதி பகவான் இதி சப்யதே. ஸோ பகவான்கிற ஒரு தத்துவத்தை புரிஞ்சவா 3 விதமா பார்க்கறா. ஒன்று பிரம்மனா பார்க்கறா, இல்லைன்னா பரமாத்மாவா பார்க்கறா, இல்லை பகவானா பார்க்கறா. இது வந்து 3 தனித்தனி இலக்குகள் இல்லை. 3 ஒண்ணுதான். அந்த லைட் மாதிரி தான், அந்த ட்ரெயின் மாதிரி தான். முதல்ல ஒரு லைட்டு, அப்புறம் அது ஒரு பொருள், அப்புறம் தான் அது ட்ரெயின். எப்படி காத்து சாரி தண்ணி நீர்னு பார்த்தேன்னா அது ஐஸாவும் இருக்கு, நீராவும் இருக்கு, ஸ்டீமாவும் இருக்கு.
இந்த மூணும் நீர் தான். நீரோட தனித்தனி வேற வேற பார்க்கறது. ஆனா எல்லாமே நீர் தான். ஆனா யாருக்கு தாகம் இருக்கிறதோ அவளுக்கு ஐஸ் கொடுத்தா போறாது, ஆர் ஸ்டீம் கொடுத்தா அவளால் எடுத்துக்க முடியாது. தாகம் இருக்கிறவளுக்கு தண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அவ வந்து யார் எப்படி அதை பார்க்கறாளோ அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. ஸோ பிரம்மனா பார்க்கறவா ஞான யோகிகள். ஏகோ தேவா சர்வபூதேஷு கூடா சர்வவியாபி சர்வபூதானாந்தராத்மா. ஒரே தான், ஏகோ தேவா, ஒரே பகவான், சர்வபூதேஷு கூடாக, எல்லாருக்குள்ளயும் இருக்கார் அப்படின்னு நினைச்சுக்கிறவா பகவான் பிரம்மனா பார்க்கிறவா. பரமாத்மா 18வது அத்தியாயத்துல பகவான் சொல்லிருக்கார், நான் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கேன், நான் தான் உன்னோட கர்மத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், நான் வெறும் ஒரு அப்சர்வர் தான் அப்படின்னு 18வது அத்தியாயத்துல நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கும். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத தேஷேர்ஜுன திஷ்டதி. நான் ஈஸ்வரன் சர்வபூதானாம் எல்லாருக்குள்ளேயும் ஹிருதயத்துல உட்கார்ந்துருக்கேன். அது பரமாத்மாவா நினைச்சுக்கிறது. மூன்றாவதா இருக்கிறது பகவான். பகவானோட ரூபத்துள்ள சகுணமான பார்க்கறது பகவான. கிருஷ்ணம் ஏனம் அவேயித்வம் ஆத்மானாம் அகில ஆத்மனாம் ஜகத்ஹிதாயசோ யாத்ர தேவி வாபதி மாயையா அப்படின்னு பாகவத்தில் சொல்லியிருக்கு. கிருஷ்ணம் பகவான், ஏனம் அவேஹித்வம் ஆத்மானம் அகிலாத்மானம், ஆத்மங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஆத்மாவா இருக்கிற பகவான். ஜகத்ஹிதாய, ஜகத்ல இருந்து இறங்கியிருக்கார். சோப்யாத்ர, அவரோட ரூபத்துல தேஹிவாபதி மாயையா, எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்காக வந்திருக்கார். இது பகவான் ரூபம். ஸோ இந்த மாதிரி 3 ரூபங்கள் பகவானோடது. அந்த லைட்டு ஒரு பொருள், அப்புறம் ஒரு ட்ரெயின் மாதிரி. ஸோ இந்த ட்ரெயின் மாதிரி இருக்கிறது பகவான். சகுணமான அகாரமான ஸ்வரூபமான பகவான். அந்த மாதிரி இருக்கிற பகவானை நினைக்கிறவா, அந்த மாதிரி பகவான் பார்க்கிறவா தான் எனக்கு தெரிஞ்சு சிறந்தவா அப்படின்னு பகவான் வந்து இந்த 2வது ஸ்லோகத்துல சொல்றார். மய்யாவேஷ்ய மனோயேமா நித்திய யுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதா ஸ்தேமே யுக்த தமாமதா. இந்த மாதிரி என் மேல முழு மனசும் முழு தியானமும் வச்சிருக்கிறவா என் மேல அப்படிங்கிற, அப்படின்னா பகவானோட ஸ்வரூபமான சகுணமான ரூபத்திலே மனசை தேர்ந்தெடுத்திருக்கிறவா தான், அதுவும் எப்பொழுதும் இருக்கிறவா, அவாதான் சிறந்தவர் என்பது என் கருத்து அப்படின்னு பகவான் வந்து அர்ஜுனோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்றார். அடுத்த 2 ஸ்லோகத்துல இந்த ஞான யோகிகள் பிரம்மனை வழிபாடு பண்றவா, இந்த ஞானத்தை அறிந்தவா, அவா எப்படி, அவளை பத்தி சொல்றார். 3வது 4வது ஸ்லோகங்கள் 2 சேர்த்து சொல்லலாம். ஏ த்வக்ஷரம நிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ர கம சிந்த்யஞ்ச கூட்டஸ்தமச்சலன் த்ருவம். ஏ யாரு, தூ ஆனால் மற்றும், அக்ஷரம் அழியாத, அனிர்தேஷ்யம் விவரிக்க முடியாத, அவ்யக்தம் வெளிப்படுத்தப்படாத, பர்யுபாசதே வழிபாடு பண்றவா,
சர்வத்ரம், சர்வத்ரகம், அனைத்து வியாபித்திருக்கும், அச்சிந்தியம், நினைத்து பார்க்க முடியாத, ச மற்றும், கூட்டஸ்தம், மாற்ற முடியாத, அச்சலம் அசையாத, துருவம் நித்தியமான அப்படின்னு பிரம்மனின் வேற வேற அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்ற? பிறகு யார் இந்த அழியாத, விவரிக்க முடியாத, வெளிப்படுத்தப்படாத, அனைத்திலும் வியாபித்திருக்கும், நினைத்து பார்க்க முடியாத, மாற்ற முடியாத, அசையாத, நித்தியமான, நித்தியமானதை விடா வழிபாடு செய்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ஏ த்வக்ஷரம நிர்தேஷ்யம், ஏ ஏமிலாக, த்வக்ஷரவமிலாக, ம நிர்தே நீக்க பார்க்கிறது, தேஷ்யம் தேமிலாக, ஏ த்வக்ஷரம நிர்தேஷ்யம் அவ்ய, இம்மண்ட் ஜாயின் பண்ணிடலாம். ஏ த்வக்ஷரம நிர்தேஷ்யம் அவ்ய, மவ்ய மாமில் ஆகாத் கொடுத்து, மவ்யக்தம் யமிலி ஆகாத் கொடுத்து, ஏ த்வக்ஷரம நிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே, சர்வத்ர கம சிந்த்யஞ்ச, சர்வத்ர வமிலாக, சர்வத்ர கம குறில் எழுத்துகள், சிந்த்யஞ்ச இன்னித்திய 3 இருக்கு, சிந்த்யஞ்ச கூட்டஸ்த, கூட்ட கூ நடுவில் எழுத்து ட, டமில் ஆகாத் கொடுத்து, கூட்டஸ்த த வரணும், கூட்டஸ்த இல்ல, கூட்டஸ்த மச்சலன் துருவம், மச்சலன் மச்சல 3மே குறில் எழுத்துகள், கூட்டஸ்தமச்சலன் துருவம். பானுஜி. श्री कृष्ण सर। जय श्री कृष्ण। ये त्वक्षरमनिर्देश्यमव्यक्तं पर्युपासते, सर्वत्र गमचिन्त्यं च कूटस्थमचलं ध्रुवम्. Beautifully. Very जय nice. श्री कृष्ण। Perfect. जय श्री कृष्ण. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். சந்நியம் ஏந்திரியக்ராமம் சர்வத்ர சமபுத்தயः தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாः. சந்நியம் கட்டுப்படுத்தி, இந்திரிய கிராமம் எல்லா இந்திரியங்களையும், சர்வத்ர எங்கும், சமமான, புத்தயः புத்தியுடன், தே அவர், பிராப்னுவந்தி அடைவார், மாம் என்னை, யவ மட்டும், சர்வபூத எல்லா உயிரினங்கள், ஹிதே நலன், ரதாஹா மகிழ்ச்சி. எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி எங்கும் சமமான புத்தியுடன் எல்லா உயிரினங்களின் நலனில் மகிழ்ச்சி அடைந்தவர் என்னை மட்டும் அடைவார் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒரு க்ஷணமா சொல்றான். சந்நியம் ஏந்திரியக்ராமம், சன்னி 2 இருக்கு, சந்நியம் ஏயம் ஏயம் ஆகாது, சந்நியம் ஏந்திரி இன்னும் இதுர 3 இருக்கு, சந்நியம் ஏந்திரி யக்ரா ஆகாத் கொடுத்து, சந்நியம் ஏந்திரி யக்ராமம் சர்வத்ர சகப்ரஃபார் வத்ர வமிராக, சர்வத்ர சமபுத்த, சமபு 3மே குறி எழுத்துகள், புத்த பூமிராகாத் கொடுத்து, சர்வத்ர சமபுத்தயः தே பிராப்னுவந்தி, தே பிரா தே மிலாகாத் கொடுத்து, தே பிராப்னு ராமிலாகாத் கொடுத்து, இப்ப நூ ஜாயிண்ட் ஆகுதுனால, தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத
சர்வ ரஃபார் கொடுத்து சர்வ பூத பூ நடுவில் எழுத்து சர்வபூத ஹிதே ரதாஹ. कामेश्वरी जी, जय श्री अनु कृष्ण। ஹரே கிருஷ்ணா. சொல்லலா? சொல்றேன் சார். ஸ்கிரீன் பெருசா வரல. நாலாவது. அது ஸ்கிரீன் சரியா வரலதான். சண்ணியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கிஃப்ட் வந்து சேர்ந்துருத்து சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்ஸ் லாட்மா. எல்லாருக்கும் பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ்மா. ம். ஸோ அர்ஜுனனோட கேள்விக்கு பகவான் வந்து முதல்ல ஸ்லோகத்தில் சொன்னார், சகுனமான பகவானை வழிபாடு பண்றவாதான் என் மனசுல என் கருத்துல சிறந்தவர் அப்படின்னு சகுனமான பக்தி இருக்கிறவாளை பத்தி சொன்னார். இந்த ஸ்லோக்கல் 3வது 4வது ஸ்லோகத்திலையும் பகவான் வந்து இந்த நிர்குண நிராகார பகவானை பத்தி அவளை அந்த மாதிரி யார் வழிபாடு பண்றாளோ அவ அதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்கார். சுஜாதாஜி எங்க ஆஃப்லைன் போயிட்டலா? there was a power cut here. இங்க பயங்கரமா மழை பெய்யுது. வெரி குட், என்ஜாய். ஸோ இந்த 2 ஸ்லோகத்துல நிர்குணமான பகவானை பூஜை வழிபாடு பண்றவா அவளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிற பகவான் ரொம்ப டீட்டெயிலா. ஸோ பகவான் வந்து நமக்கு வந்து கிளியரா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றார். நிர்குணமான நிராகாரமான பகவானுக்கும் சகுணமான பகவானுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேற வேற விதமா சொல்லிட்டு இருக்கார், அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்து. ஸோ அதனால தூ அப்படிங்கிறது ஏ தூ யார் தூ தூனா ஆனால் பட் ஆனால் ஆனால் அப்படின்னா முதல் ஸ்லோகத்துல வந்து அதாவது 2வது ஸ்லோகத்துல வந்து சகுணமான பகவானை வர்ஷிப் பண்றவாளை பத்தி சொல்ற. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்காக நிர்குணமான பகவானை வழிபாடு பண்றவாளை பத்தி சொல்றதுக்காக சொல்ற. சந்நியம் ஏந்திரிய கிராமம் சம் நீ ரெண்டும் சொல்ற. நியம்ய கட்டுப்பாடோட இருக்குது. சம்யம் அப்படின்னா முழு கட்டுப்பாடோட இருக்குது. ஏன்னா அந்த முழு கட்டுப்பாடு இல்லைன்னா பகவான் மேல முழுசா மனசை வச்சிட முடியாது. அதுவும் நிர்குணமான நிராகாரமான பகவான் மேல வழிபாடு பண்ணணும்னா சந்நியம் ஏந்திரிய கிராமம், இந்திரிய கிராமம் மேல முழுசா ஒரு கண்ட்ரோல் இருந்தாதான் இந்த மாதிரியான ஒரு நிர்குணமான நிராகார பகவான் மேல பக்தி பண்றது முடியும், இல்லைன்னா முடியாது. இந்த சகுணமான ரூபத்துல இருக்கிற பகவானை வழிபாடு பண்றது ஈஸி. ஏன்னா எல்லாமே இந்திரியங்கள்லாம் அவரே தான் பார்த்துட்டு இருக்கும். ஆனா இந்த நிர்குணமான பகவானை நம்ம வழிபாடு பண்ணோம்னா எல்லா இந்திரியங்கள் மேலேயும் ஒரு முழு கட்டுப்பாடு வேணும். இந்த மாதிரியான பகவானுக்கான அட்ஜெக்டிவ் சொல்லிட்டு இருக்கார். ஒண்ணு அச்சிந்தியம், சிந்தனையே பண்ண முடியாத அந்த அளவுக்கு இருக்கிறது.
ஏன்னா அதுக்கு ஒரு ரூபம் இல்லை, அதுக்கு ஒரு குணம் இல்லை அப்படின்னு ஒரு பகவானை பார்க்கணும்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது அச்சிந்தியம். சர்வத்ரகம், எல்லா இடத்துலயும் வந்து பகவான் இருக்கார் அப்படின்னு பார்க்கிறது. அனிர்தேஷ்யம், அதை டிஃபைன் பண்ண முடியாது. வாயாலையும் பேச்சாலையும் கலைகளாலையும் அது என்னன்னு சொல்ல முடியாது. அதனால அனிர்தேஷ்யம். கூட்டஸ்தம், மாறாதது. கூட்டஸ்தம்னா அந்த நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த தங்கம் எல்லாம் பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் வச்சுட்டு இருப்பா, அது மேலதான் அதை இடிச்சுட்டு இருப்பா. அம்மிக்கல் வச்சுட்டு இருக்கோமே, அது கல் மாறாது, கல் அப்படியே தான் இருக்கும். அதுக்குள்ள போடுற நெல்லாம் போடுறது அது மாறும், பொன்கள் போட்டா அதை பொண்ணை வச்சு தட்டின்னு இருப்பா, அது மாறும். ஆனா அந்த அந்த அது அப்படியே இருக்கும். அதனால அது கூட்டஸ்தம், மாறாதது. அச்சலம், அழியாதது. துருவம், மாறாதது, நித்தியமாக இருக்கிறது. அக்ஷரம், அழியாதது. அவ்வியக்தம், வியாபித்தாதது, அதுக்கு ரூபம் இல்லாதது. பர்யுபாசத்தே, பூஜை பண்றவா, உபாசனை பண்றவா. பர் உபாசனை அப்படின்னா பக்கத்துல போகாமையே உபாசனை பண்றது. இந்த மாதிரி 8 அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்திருக்க. யோசிக்க நினைச்சே பார்க்க முடியாதது, அதான் பிரம்மன். அந்த மாதிரியான பூஜை பண்றவா சர்வபூத ஹிதேரதாஹா. ஏன்னா எல்லா இடத்துலயுமே பகவான் வியாபிச்சிருக்கா அப்படிங்கிறதுனால இன்னொருத்தருக்கு எல்லாருமே பகவானை பார்த்துட்டு இருப்பா. எல்லா உயிரினங்களையும் பகவானை பார்த்துட்டு இருப்பா. எல்லா உயிரினங்களுக்காம் அவளோட ஹிதேரதாக, அவளுக்காக நற்காரியங்கள் பண்ணிட்டு இருப்பா. தான் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து வெளியில வந்து ஒரு காமம் மோட்சம் காமம் மோகம் எதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் நற்பணி பண்றது. இப்ப நம்ம சாமானாக நம்ம இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோம்னா, அவர் கைகளால காலால ஒரு பொருளால இன்னொருத்தருக்கு சேவை பண்ணோம்னா அது வந்து பண்ணி முடிச்சோன்னா அது முடிஞ்சிடும். ஆனா மனசால சேவை பண்ணோம்னா அது முடியாதது, முடிவே இருக்காது, பண்ணிட்டே இருக்கணும் இருக்கு. அதான் சர்வபூத ஹிதேரதா. அப்புறம் சர்வத்திர சமபுத்தயா. இந்த மாதிரியான ஒரு நிர்குணமான நிராகாரமான பிரம்மனை பரியுபாசனை பூஜை பண்றவா அவளோட மனசு ஈவனா இருக்கும், எல்லாருமே சமமா பார்க்க முடியும். இந்த ஞான யோகத்துல போறவா பகவான் அவர் தனியா பார்க்காம பகவான் எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கா, எனக்குள்ளேயும் பகவான், இன்னொருத்தருக்குள்ளேயும் பகவான், எல்லா இடத்துலயும் பகவான் அப்படின்னு பாக்குறவா எல்லாருமே சமமா பார்ப்பா. சமமா பார்க்கறதுங்கிறது எல்லாரும் ஒன்றுன்னு பார்க்கறது இல்லை, எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறது தான் பார்க்கறது. 5வது அத்தியாயத்திலையும் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கும். அதுல சொல்வார், ஒரு நல்ல படித்த பிராமணனா இருக்கட்டும், ஒரு மாடா இருக்கட்டும், ஒரு யானையாக இருக்கட்டும், ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு நாயை தின்னும் பராயனா இருக்கட்டும், எல்லாருமே சமம் அப்படிங்கிறதுனா எல்லாருமே சேமா பார்க்கறதுன்னு இல்லை. ஏன்னா அவளெல்லாம் சேமா பார்க்க முடியாது, அவளை சேமா கருத முடியாது. அவளுக்கான குணங்கள் தனித்தனியா இருக்கு, அவள் அந்த மாதிரி. ஆனா எல்லாரையும் சமமா பார்க்கறதுன்னா எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்கிறத பார்க்கறது. பகவான் எல்லாருக்குள்ளயுமே பகவான் இருக்கா அப்படின்னு பார்க்கறவா சர்வத்திர
சமபுத்தயः தே பிராப்னுவந்தி மாமேவ. இந்த மாதிரியான நிர்குணமான நிராகாரமான பகவான பதிவு பாசத்தை வர்ஷிப் பண்றவா என்னை அடைவார். என்னை அப்படின்னு சகுணமான தன்னை சொல்றார். சோ அந்த மாதிரியான ஞான யோகத்தில் பண்றவாளும் என்னை தான் அடைவார். சோ இந்த 2 ஸ்லோகங்கள்ல சேர்த்து பார்த்தேன்னா பிரம்மனை பத்தி, பிரம்மனை பூஜை பண்றவாளை பத்தி 4 விஷயங்கள் சொல்றார். அதாவது இந்த நிர்குணமான பிரம்மன் எப்படி அப்படிங்கிறது முதல்ல சொல்றார். அந்த மாதிரியான பக்தன் எப்படி அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரியான ஒரு பக்தன் எந்த மாதிரி பூஜை பண்ணுவான் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரியான பக்தன் இந்த மாதிரி பூஜை பண்ணப்புறம், இந்த மாதிரி பிரம்மனை இந்த மாதிரி பூஜை பண்ணப்புறம் அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு 4ஆவதா சொல்றார். அர்ஜுனோட கேள்வியில ரெண்டாவது பாகம் என்ன, இந்த மாதிரி நிர்குணமான நிராகாரமான பகவானை வழிபாடு பண்றவாளே அவளை எப்படி, அவளோட இந்த மேல இருக்கா அப்படின்னு அந்த 2வது லைன்ல சொல்றது. அவர் சொல்ற இந்த 2வது லைன்ல சொல்றியே அவளை பத்தி சொல்றார். அவ்யக்தமானது, அக்ஷரமானது, அழியாதது. 8 அட்ஜெக்டிவ் சொல்லிட்டு இருக்கார். அக்ஷரமானது, அப்புறம் நினைக்க முடியாதது, எங்கேயுமே வியாபிக்காதது, யோசிக்க முடியாது, மாற்றம் இல்லாதது அப்படின்னு ஒரு 5 இல்லாது சொல்லிட்டு, அதுக்கப்புறம் துருவம் அப்படின்னா நித்தியமானது, எல்லா இடத்துலயும் இருக்கிறது அப்படின்னு 8 அட்ஜெக்டிவ் சொல்லிடுறேன். அண்ட் இந்த மாதிரியான நிர்குணமான நிராகாரமான பகவானை, பிரம்மனை வேண்டிக்கிறவா அவ எப்படின்னா சர்வபூத ஹிதேரதாகா அப்படின்னு இருப்பா. எல்லாருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் நல்லது நற்பணி பண்றவாளா இருப்பா. அப்புறம் சர்வத்திர சமபுத்தையாவா இருப்பா. சர்வத்திர எல்லா இடத்துலயும் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பாப்பா, சமமா பாப்பா. இந்த மாதிரியான பார்க்கிறவாள் என்னை அடைவார் அப்படின்னு. என்னை அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, என்னோட இந்த ரூபமான ஸ்வரூபமான சகுணமான என்னை, இந்த மாதிரியான நிராகாரமான நிர்குணமான பிரம்மனை வேண்டிக்கிறவாளும் என்னை தான் அடைவார் அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்துல சேர்ந்து சொல்றாரு. ஸோ பகவான் இதான், ஏதாவது பிரம்மனை வேண்டிக்கிறவா எப்படி, அது ரொம்ப கஷ்டமானது, ஆனா அவா என்னை அடைவா, அதுக்கு இந்த மாதிரி இருப்பா அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த 2 ஸ்லோகத்துல இந்த மாதிரி இருக்கிறது கஷ்டமானது அப்படிங்கிறது வர்ணிப்பார். அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.